சேனல் சைனின் மதுரை. நான் வந்து ஒரு 1 மந்த்தாக வீடியோ போடலை. அதுக்கு ரீசன் நான் போன ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். 1 வீக்காக கோல்டு, லைட் ஃபீவர் தான். பட் வந்து எல்லாத்துக்குமே மதுரையில் வந்து நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேருக்கு கோல்டு, ஃபீவர், காஃபு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் எனக்கு 1 வீக்காக இருந்தது கூட ரொம்ப ரன்னிங் நோஸு, த்ரோட் இன்ஃபெக்ஷனாக தான் இருந்தது. பட் பை காட்ஸ் கிரேஸு நான் வந்து அந்த லோக்கலாகவே இந்த ஆவி பிடிக்கிறது, அப்புறம் வந்து கஷாயம் போட்டு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் எனி மெடிசின் வந்து நான் வந்து க்ளீனாக க்யூர் பண்ணிட்டேன். நம்ம வாங்கி வச்சுருந்தேன். அதான் மனுஷனோட எண்ணங்களுக்கும் வாழ்க்கைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குங்கிறத நான் வந்து இந்த வாரம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் ஃபாரின்லலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதே கிடையாது. பட் இப்போ பேரன் வரப்போகிறேன்னே கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வாங்கி வைப்போம்னு சொல்லிட்டு வாங்கினோடனே நான் நினச்சேன், யாருக்கு இங்கே சளி பிடிக்க போகுது, நமக்கு என்ன மூக்கா ஒழுக போகுது, இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் சும்மா வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்க. மறுநாள்லேருந்து சளி ரன்னிங் ரோஸு. எனக்கு மேக்ஸிமம் சளி பிடிக்கும். நான் ரன்னிங் ரோஸ் வந்ததே கிடையாது. பட் இந்த விட்ட ஒரே ரன்னிங் ரோஸ் கிட்டத்தட்ட நானே ஒரு பண்டில் டிஷ்யூ பேப்பர் காலி பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு சளி இருந்தது. பட் பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே க்யூர் ஆகிடுது. நான் என்னென்ன மீஷோவில் வாங்கினேங்கிற ப்ராடக்ட்ஸை வந்து எனக்கு அது எப்படி யூஸ் ஆச்சுங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது யாருக்காவது யூஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் என்ன நேரத்தில் சொன்னேனோ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க, 5000 வியூஸ் போயிடுதுன்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து யூடியூபே அப்லோட் ஆக முடியல. என் கண்ணே என்னுடைய சேனலுக்கு படுறதுன்னு நினைக்கிறேன். எனிவே நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால், அவங்களுக்கு வந்து எதுக்காவது யூஸாக இருந்தால் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டை வந்து நான் வந்து இந்த நேசல் பாட்டு வைத்தியம் மூலம் நான் வந்து ஹீலர் பாஸ்கர் யூடியூப்பில் பார்த்தேன். அதை வச்சு நான் வந்து சம்பாட்டு கிளியர் பண்ணிட்டேன். எப்பயுமே மூக்கில் சளி, இருமல், மூக்கடைப்பு எல்லாமே இருந்தது. அதுக்கு மாத்திரை சாப்பிடாம இந்த நேசல் பாட்டு வந்து 2 பாக்ஸ் 100 ரூபான்னு வாங்கினேன். இதில் வந்து நல்ல தண்ணி ஊற்றி வாயால் மூச்சு விட்டுக்கிட்டே ஒரு பக்கம் மூக்கில் விட்டால் இன்னொரு பக்கம் மூக்கில் தண்ணி வரும். அப்படியே எல்லா கன்ஜெஷனும் போயிடும். நீங்கள் ஹீலர் பாஸ்கர் யூடியூப் வீடியோவில் போய் பாருங்கள். அதே போல் ஆவி பிடிக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதில் வந்து விக்ஸ் அமிர்தாஞ்சன் நமக்கு வேணுங்கிற இதை போட்டு நொச்சி இலை இதை போட்டு நம்ம ஆவி பிடிச்சா சூப்பராக மூக்கடைப்பு போயிடுச்சு. இது ஐஸ் கியூப் வச்சு தண்ணி வச்சு அதில் வந்து ஃப்ரிட்ஜில் ஐஸ் கியூப் வச்சுட்டோம்னா இதை வச்சு நம்ம வந்து அப்படியே கெட்டியாக இருக்கும். நான் ஒரு தடவை காமிக்கிறது செய்முறை. இதை வந்து அப்படியே நம்ம வெயிலில் போயிட்டு வந்தால் மூஞ்சியில் தடவிலாம் எதமாக இருக்கும். புதினா ஜூஸ், வெள்ளரிக்காய் ஜூஸ் எல்லாமே போட்டு கூட இதில் வச்சு அப்படியே நம்ம மூஞ்சியில் தடவிக்கலாம். இன்றைக்கி வந்து மோர்குழம்பு, இது நேற்று எடுத்த வீடியோ. மோர்குழம்பு, உசிலி, கத்திரிக்காய் பொரியல், மாம்பழம், பழைய சாதம். இது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா ரெசிபியுமே என்னுடைய பழைய வீடியோவில் போட்டுருக்கு. நேற்று மதுரையில் வந்து ஹை டெம்பரேச்சர் ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் ரொம்ப இருந்தது. அதனால் கம்பு மாவு பாக்கி இருந்தது. அதனால் நைட்டு கூல் பண்ணுவோம், பாக்கி இருக்கிற மாவை கூல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கம்பு மாவு நல்லா தண்ணியில் கரைச்சி 7 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் வந்து சிம்லேயே வச்சு மூடி ஆவி போடாமல் விசில் போடாமல் வச்சுட்டு நல்லா கூலாகிட்டு இதை நான் காலையில் மோர் கலந்து அதில் பச்சை வெங்காயம், பச்சை மிளகா, சுண்டை வத்தல், வெண்டை வத்தல் எதுனாலும் தொட்டு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து நான் வந்து இந்த ஸ்ப்ரவுட்டிங் பவுல் ஒன்று வாங்கினேன். பி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த ஸ்ப்ரவுட் பண்ணதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன்.